சமூக நீதிக்காக கூடுதலாக ஒதுக்கியிருக்காங்க கடந்த ஆண்டை விட. அது வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு நம்பிக்கை தரக்கூடிய பட்ஜெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அந்த பட்ஜெட்டில் நம்பிக்கை இருக்கா? பட்டியல் சமூக மக்களும் பழங்குடி சமூக மக்களுக்கான ஏற்றமிகு பட்ஜெட்டாக இது நம்ம பார்க்கின்ற பொழுது இது ஏமாற்றத்தை தான் அளிக்கின்றது. என்னதான் அறிவியல் வளர்ந்திருந்தா கூட இந்த பழமையில் இருக்கக்கூடிய சக்தி புதுமையில் இருக்கக்கூடிய அறிவியலுக்கு இல்லை. இந்த இப்போ ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழக வெற்றி கழக அரசாங்கம் இந்த பழங்குடி மக்களை போற்ற வேண்டும், அவர்களுடைய புகழாரத்தை எடுத்து செல்ல வேண்டும், மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லணும்னு நினைச்சா அவருக்கான அடையாளத்தை உருவாக்கும். ஆனால் அதை உருவாக்கல, இன்னைக்கு வரைக்கும் உருவாக்கல. ஊட்டியில மட்டுமே பழங்குடி கிடையாது. ஊட்டியில 6 பழங்குடி இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. பழங்குடி பட்டியலில் இருக்கக்கூடிய 6 பழங்குடிகள் ஊட்டியில இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனா சமவெளி பகுதியில 18 பழங்குடி இருக்கான். பழங்குடி சமூகத்தை சேர்ந்த 5000 குடும்பங்கள் சமவெளி பகுதிக்கு வந்துருச்சு. கீழே இருக்கக்கூடிய கோயம்புத்தூருக்கும் திருப்பூருக்கும் ஈரோடுக்கும் சேலத்துக்கும் போயிட்டாங்க. 5000 குடும்பம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன் சொல்ல மாட்டீங்க? காங்கிரஸ்கான வந்தவங்க மட்டும் காங்கிரஸ் தான் பொறுப்பு, காங்கிரஸ் தான் பொறுப்புனா பிஜேபி ஆண்டிருக்கப்ப பிஜேபி தானே பொறுப்பு. பிஜேபியில் நீங்க தானே இருந்தீங்க. அன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க, அண்ணாமலை இருந்தாரு. நம்ம சாப்பிட்றதுக்கு அச்சப்படக்கூடிய, நம்ம சாப்பிட்றதுக்கு தகுதியே இல்லாத அரிசி அரசாங்கம் கொடுக்கணும்னு சொல்லி அரசாங்கம் போட்டுச்சு ஒரு அரிசியை. பன்றிக்கு போறக்கூடிய அரிசியில முக்கியமான பங்கு இருக்கிறது வந்து நேரச அரிசி தான். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல், வரலாறு, சினிமா செய்திகளை காண பாலிசி பல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி. பாலிசி பல்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறது தமிழ்நாடு காங்கிரஸ் மனித உரிமைத்துறை மாநில பொதுச் செயலாளர் சரவணன் சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த பட்ஜெட் சமூக நீதிக்காக கூடுதலாக ஒதுக்கியிருக்காங்க கடந்த ஆண்டை விட. அது வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு நம்பிக்கை தரக்கூடிய பட்ஜெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அந்த பட்ஜெட்டில் நம்பிக்கை இருக்கா? நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடைபெறக்கூடிய உலக பழங்குடியர் தின மக்களுக்கான விழாவின் தொடக்கமாக நான் சார்ந்த தமிழ்நாடு காங்கிரஸ் ஆதிவாசி பிரிவின் மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் என்ற முறையில் தமிழ்நாட்டின் மூத்த குடி, முதல் குடி, தமிழ்தாயின் தொப்புள் கொடி உறவாக இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டை தாண்டி உலகளவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பழங்குடியின உறவுகளுக்கும் என்னுடைய பழங்குடியின தின நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய பட்ஜெட் எந்த அளவுக்கு மக்களுக்கு பயன்பெற போகின்றது, இதன் மூலமாக முக்கியமாக பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பழங்குடி சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் எந்த அளவில் பயன்பட போகிறது என்ற இந்த நேர்காணலில் மிக தெளிவான சிந்தனையோடு இந்த மக்களுடைய எதிர்காலம் கருதி சில விளக்கங்கள் கொடுப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்த இந்த தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் இந்த நிறுவனத்திற்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்களை வந்து நம்ம விவாதிக்கிறதுக்கு முன்பாக ஒவ்வொரு வருடமும் தமிழக அரசாங்கம் பட்ஜெட்டை நிர்ணயம் பண்ணுது. அந்த பட்ஜெட்டை நிர்ணயம் பண்ணும்போது அந்த பட்ஜெட் மூலமாக எந்த மக்கள் பயன்பெறாங்க, எப்படி பயன்பெற போகிறாங்கன்றது தான் இன்றைய கேள்வியாக நீங்கள் முன்வைத்திருக்கின்றீங்க. இதில் அதிகமாக வந்து பாதிக்கப்படக்கூடிய சமூகமாக இருக்கட்டும், பயன்படக்கூடிய சமூகமாக இருக்கட்டும் என்று நாம் தெளிவுபடுத்தி பார்த்தால் பட்டியல் சமூக மக்களும் பழங்குடி சமூக மக்களுக்கான ஏற்றமிகு பட்ஜெட்டாக இது நம்ம பார்க்கின்ற பொழுது இது ஏமாற்றத்தை தான் அளிக்கின்றது. காரணம் என்னன்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி கேரளாவில் மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 10.21% பட்டியல் சமூகமும் பழங்குடி சமூகமும். அதே 2011 தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை பட்டியல் சமூகமும் பழங்குடி சமூகமும் 21.11%. அன்னைக்கு அவங்க கொடுத்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 3898 கோடி. தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 3938 கோடி. நல்லா புரிஞ்சுக்குங்க. 10.21% இருக்கக்கூடிய மக்களுக்கு 39,000 சம்திங் கோடி ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 21.11% ஒதுக்கப்பட்ட நிதி அதில் கால்வாசி தான். நான் எப்படி தமிழ்நாட்டு பட்ஜெட்ல இந்த மக்களுக்கு பட்டியல் சமூக மக்களுக்கும் பழங்குடி சமூக மக்களுக்கும் ஒதுக்கப்பட வேண்டிய நிதி 8000 கோடி இருக்கணும் குறைஞ்சபட்சம். இருந்தால் மட்டுமே இந்த மக்கள் தொகை அடிப்படையில், வளர்ச்சியின் அடிப்படையில் அவர்களுக்கான தேவைகளை
முழுமையாக பூர்த்தி செய்ய முடியும். 8000 கோடி எங்கே இருக்குது, 3898 கோடி எங்கே இருக்குது, இவ்வளோதான் விஷயம். இது பெருசாக பில்டப்லாம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. பண்ணியிருக்காங்க. பட் தற்போது புதிதாக பதவியேற்றிருக்கின்ற தமிழக வெற்றி கழகம், இதை நான் குற்றமாக சொல்லவில்லை, இன்றைக்கி நிதி பற்றாக்குறை இருக்கின்றது எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். தமிழகத்தில் மிகப்பெரிய கடன் சுமையை சுமந்துட்டுருக்கு ஆளுகின்ற அரசாங்கம். இருந்த போதிலும் இந்த மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட இந்த நிதி என்பது ஒரு கண் துடைப்பு நாடகம் தான். இருந்தாலும் சிறப்பான பட்ஜெட் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இப்படி ஒரு பட்ஜெட் போட்டதில்லை அப்படின்றத மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து கண் துடைப்பு நாடகம்ன்றீங்க. இல்லை, அது அவங்களுடைய பார்வை. என்னுடைய பார்வையில் நான் தான் ஒப்பிட்டுட்டேனே. கேரளாவில் இருக்கக்கூடிய 10.21% மக்களுக்கு, பட்டியல் சமூக மக்களுக்கும் பழங்குடி சமூக மக்களுக்கும் 3998 கோடி அந்த அரசாங்கம் ஒதுக்கீடு பண்ணுது. தமிழ்நாட்டில் 21.11%. அது எப்படி நல்லா புரிஞ்சுக்குங்க. 11வது சென்செக்ஸ் 2011 எடுத்த சென்சஸ் இப்படி தான். இன்னைக்கு காலகட்டத்துக்கு எடுக்கலை. 2026 சென்சஸ் எடுக்கலை, 25 சென்சஸ் எடுக்கலை. அப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்குமா, குறைஞ்சிருக்குமா, கூடி இருக்குமா? கூடித்தானே இருக்கணும். அப்போ அது அந்த சதவீதப்படியே இந்த பட்ஜெட் கம்மி தானே, இந்த மக்களுக்கான தொகை கம்மி தானே. அதைத்தான் நான் சுட்டி காட்டுறேன். இது குற்றமாக நினைக்கக்கூடாது. இதுக்குள்ள சில அரசியல் இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்குள்ளேயும் சில அரசியல் இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்காக பேசின அரசியல் தலைவர்களும் சில அரசியல் தொலைநோக்கு சிந்தனையோடு தான் பேசிகிட்டு இருக்காங்கன்றதை என்னுடைய கண்ணோட்டம். சரிங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட் மூலமாக ஒரு மிகப்பெரிய நல்லது ஒரு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக வந்து நான் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னென்னா, பெண்களுக்கான முன்னேற்றம். முக்கியமாக கிராம பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான முன்னேற்றம். காரணம் என்னன்னா, இன்னைக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்பது அன்னை சோனியா காந்தியால் இந்தியா ஃபுல்லாக உருவாக்கி கொடுத்தாங்க. அந்த திட்டம் இன்னைக்கு மத்திய அரசோட கைக்கு போய் பெயர் மாற்றம் பண்ணி இன்னைக்கு அந்த வேலைவாய்ப்புக்கான நாட்களையும் கம்மி பண்ணிட்டாங்க. 125 நாள் சொன்னாங்க, ஆனால் கொடுக்கறது கிடையாது. அப்படியே கொடுத்தாலும் அந்த மக்களுக்கு வருமானம் கிடையாது. முக்கியமாக பெண்களுக்கு, கிராமப்புற பெண்களுக்கு வருமானம் கிடையாது. அப்போ இப்போ கொடுத்துருக்க இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை என்னன்னா, ஆடு மாடு நாட்டுக்கோழி வளர்ப்பு இதுக்காக வந்து சில கோடிகள் ஒதுக்கியிருக்கு அரசாங்கம். அதன் மூலமாக இந்த பெண்கள் அந்த தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி, ஏன்னா சில பேர் கூட சொல்லுவாங்க, என்ன ஆடு மாடு மேய்க்க சொல்லியிருக்காக இது ஒரு பெரிய பெருமையாக நினைப்பாங்க. ஆனால் அதுவும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமாக கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிக மிக தேவை. ஏன்னா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்ன்றது குறைஞ்சி போச்சு. அப்போ அவங்களுக்கு வருமானம்னு பார்த்தம்போது இந்த ஆடு மாடு வளர்த்து கூட அவங்க வருமானத்தை உருவாக்கலாம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம். அதற்கான வாய்ப்பை கொடுத்த இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு என்னுடைய மிகப்பெரிய மனப்பார்ந்த வாழ்த்துக்கள். அது பெண்கள் முன்னேற்றத்தில், முக்கியமாக கிராமப்புற பெண்களுக்கு முன்னேற்றத்தில் மிகப்பெரிய ஒரு வலிமையாக இது அமையும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது முக்கியமாக கிராம பகுதியில் அதிகமாக வசிக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்கும் பழங்குடி சமூக மக்களுக்குமா இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவும் இது அமையும். ஏன்னா அவங்க வந்து கைத்தொழில் கற்றுக்கிட்டு தொழில்முறை பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஆடு மாடு வளர்த்து அவர்களுடைய வருமானத்தை பெருக்கிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி பாலோட தேவை அதிகமாக இருக்குது, அதேமாதிரி இறைச்சியோட தேவையும் அதிகமாக இருக்குது. அப்போ அதற்கான தேவைகளை வந்து இதன் மூலமாக பிரதி பண்ணிக்கலாம், நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்க அரசாங்கம். அதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த பட்ஜெட்டை தாண்டி நம் சொல்லக்கூடிய சில நல்ல விஷயங்கள், சில அரசாங்கத்தினுடைய குறைபாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நிறைய இடத்துலையும் சொல்லியிருக்கேன், சில அரசு அதிகாரிகளுடைய சுயநலத்தின் காரணமாகத்தான் இன்னும் இந்த மக்கள், அதாவது பட்டியல் சமூகத்து மக்கள் கூட அரசியல்படுத்தப்பட்டாங்க. ஏன்னா 44 எம்எல்ஏ அவங்ககிட்ட இருக்காங்க, அவங்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் கிடைச்சிருச்சு, அமைச்சராக போய் உட்காந்துட்டாங்க. அது ஒரு வருஷமாக அவங்களுடைய ஒவ்வொரு 5 வருஷத்துலேயும் அவங்களுடைய வளர்ச்சி என்பது முன்னோக்கி தான் போயிட்டுருக்கு, பின்னோக்கி போல முன்னோக்கி தான் போயிட்டுருக்கு. அதே வேளையில் பழங்குடி மக்களுக்கான வளர்ச்சி என்று நாம் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அது மிகப்பெரிய பின்னடைவை தான் சந்திச்சுக்கு இன்னைக்கு வரைக்கும். நான் ஏற்கனவே போன பதிவில் கூட தெளிவாக சொன்னேன், அமைச்சர் இல்லை, இந்த சமூகத்துக்கான பழங்குடி சமூகத்துக்கான அமைச்சர் இன்னும் இல்லை தமிழ்நாட்டில். மற்ற மாநிலத்திலாம் கொடுத்தாங்க, பக்கத்தில் இருக்க கேரளா மாநிலத்தில் கொடுத்தாங்க, PK ஜெயலட்சுமின்ற ஒரு அம்மாவுக்கு கொடுத்தாங்க. அதை காங்கிரஸ் கட்சி தான் கொடுத்துச்சு, உமன் சாண்டி அமைச்சரவையில் அந்த அம்மா ஒரே பெண் அமைச்சர். அதே மாதிரி இன்றைக்கி தெலுங்கானாவில் வந்து தசரி சீதாக்கா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்து அந்த அம்மா சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க, அன்பு சகோதரி சீதாக்கா அவர்கள். ஆனால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை,
அதனால் காங்கிரஸை பற்றி நான் குறை சொல்ல விரும்பலை, காங்கிரஸை பற்றி நான் வந்து அதை பெருசாக எடுத்துக்கிற போக விரும்பலை. பட் ஆனால் ஆளுகின்ற அரசாங்கம் தமிழக வெற்றி கழகம் அவர்களுடைய அரசியலில், அவருடைய அரசாங்கத்தில், அவருடைய அரசியல் பிரதிநிதியாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்றார். அவருக்கு வெகு விரைவில் அமைச்சர் பதவி கொடுத்தார்களானால் பழங்குடி மக்களுடைய ஏற்றம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அவருடைய வாழ்க்கையில். அதற்கு என்னுடைய அன்பான வேண்டுகோளாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய பழங்குடி மக்களின் சார்பாகவும், நான் சார்ந்த காங்கிரஸ் பழங்குடி மக்களின் ஆதிவாசி பிரிவின் மாநில அமைப்பு பொதுச் செயலர் என்ற முறையிலும், தமிழ்நாடு காங்கிரஸ் மனித உரிமைத்துறையின் மாநில பொதுச் செயலர் என்ற முறையிலும் என்னுடைய அன்பான வேண்டுகோளாக வைக்கின்றேன். அவருடைய கவனத்துக்கு சென்று இதை அவர் நிறைவேற்றி வைத்தால் பழங்குடி மக்களுக்கான மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தையும் சமூக மாற்றத்தையும் உருவாக்கக்கூடிய வழிமுறையாக அமையும். எதற்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கி அவர் வந்ததுக்கப்புறம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை என்ற அமைச்சகத்தை இன்றைக்கி சமூக நீதித்துறை அமைச்சகம் என்ற பெயர் மாற்றியிருக்காரு. அது மிகப்பெரிய வரலாற்று மாற்றம். இந்த மாற்றத்தில் அந்த சமூக நீதி பழங்குடி மக்களுக்கு தெளிவாக கிடைக்கணும்னு தான் எங்களுடைய மிகப்பெரிய வேண்டுகோள். மாற்றம் என்பது பெயரளவில் மட்டும் இருந்தால் மட்டும் பத்தாது, அது செயல்படுத்த வேண்டும். அந்த மாற்றம் சமூக நீதிக்கான ஒரு முன்னேற்றமாகவும் ஜனநாயகத்துக்கான ஒரு அடிப்படை உரிமையாகவும் அது இருக்கணும். அதன் அடிப்படையில் கண்டிப்பான முறையில் வருகின்ற காலங்களில் அமைச்சரவை மாற்றத்தின் மூலமாக பழங்குடி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை அவர் கொடுப்பார் என்று நாங்கள் இன்றும் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஒட்டுமொத்த பழங்குடி மக்களும் அதை எதிர்பார்த்துருக்காங்க, ஒட்டுமொத்த பழங்குடி தலைவர்களும் அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது வேளாண் பட்ஜெட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து 14,000 கோடி வரைக்கும் அதில் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போது வேளாண் அப்படிங்கும்போது பரவலாக எல்லா மக்களுமே வேளாண்மை, அதாவது கிராமப்புறத்தில் இருக்கட்டும், பழங்குடி மக்களாக இருக்கட்டும், குறிப்பாக பழங்குடி மக்கள் இதில் வந்து தனியாக ஒரு செக்ஷன் பிரிச்சிருந்தாங்க, நஞ்சில்லா பயிர்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ நஞ்சில்லா பயிர்கள் யாருக்கிட்ட இருந்து வரும்னா பழங்குடி மக்கள்கிட்ட இருந்து தான் வரும். இப்போ அந்த அவங்களுக்கான பட்ஜெட் வந்து இது போதுமானதாக உங்களுக்கு படுதா? கண்டிப்பாக இல்லை. ஏன் சொன்னால் அவர் நீங்களும் சொல்லுங்கள், உங்கள் கேள்வியிலே பதிலும் இருக்குது. நஞ்சில்லாத பொருட்களை விளைவிக்கக்கூடிய மக்கள் யாருன்னா பழங்குடி மக்கள் தான். காரணம் என்னன்னா, இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சுவையை அறிமுகப்படுத்தியதே பழங்குடியின மக்கள் தான். சுவைனா என்ன, வேளாண்மைனா என்ன, வேளாண்மையோடைய வகைப்பாடுகள் என்னன்றதை மிக தெளிவாக பண்ணியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் மக்கள் உருவான காலகட்டத்தில் பன்றியை வைத்து தான் வேளாண்மை துறையை உருவாக்கியிருக்காங்க. பன்றி என்ன பண்ணோம், மண்ணை நோண்டும். மண்ணை வந்து இந்த கிழங்கு எடுக்கிறதுக்கும் மற்றபடி அந்த மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து சாப்பிட்றதுக்காக அதோடைய கோரப்பட்டில் வச்சு அந்த மண்ணை நோண்டுறப்ப அந்த மண்ணை நோண்டி அந்த பள்ளமான இடத்துல தான் இவங்க பயிரை விளைவிச்சாங்க. தினையும் மற்ற பயிர்களை விளை வச்சு அது மூலமாக வேளாண்மையை தொடங்கியிருக்காங்க. அதே மாதிரி சுவை என்ற 6 வகை சுவையை உருவாக்கி கொடுத்ததும் பழங்குடியின மக்கள் தான். இன்றைக்கி நம்ம விதவிதமாக சாப்பிட்றோம், விதவிதமாக ருசி சாப்பிட்றோம்னா அதற்கெல்லாம் முதல் வித்தே பழங்குடி மக்களுடைய வேளாண்மை பயன்பாடு தான். ஆனால் அந்த வேளாண்மை பயன்பாட்டில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நஞ்சில்லாத உணவுகளை உருவாக்கக்கூடிய சக்தியும் திறமையும் அந்த மக்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் இருக்குது, இப்போ வரைக்கும் இருக்குது. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் போன பதிவுகளோட சொல்லியிருந்தேன், அதாவது எத்தனையோ பயிர்கள் மலைப்பிரதேசத்தில் வளர்ந்தாலும் கூட மூங்கிலுக்கு இருக்கக்கூடிய அந்த மருத்துவத்தன்மை வேறு எதுக்குமே கிடையாது. மூங்கிலில் நீங்கள் எதை வச்சுருந்தாலும் பல 100 வருடங்கள் ஆனாலும் கெட்டு போகாது. அந்த அளவுக்கு அது மருத்துவ குணம் கொண்டது. அதே மாதிரி மூங்கிலில் வச்சு சாப்பிடக்கூடிய எந்த உணவும் உடம்புக்கு கேடு தராது. இதெல்லாம் வந்து அந்த காலத்து மனுஷன் செஞ்சான். அதே மாதிரி சுரக்கா கூடு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஊரில் எல்லாம். பார்த்தீங்கன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு மலைக்கு போகக்கூடிய பழங்குடியின மக்கள் தண்ணி எதில் எடுத்து போவாங்கன்னா சுரக்கா கூடுவையில் தான் எடுத்துகிட்டு போவாங்க. புரியுதுங்களா? அப்படி பை மாதிரி போட்டு சுரக்கா கூடுவையில் தான் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. இன்றைக்கி தான் நம்ம பாட்டில் வந்துருச்சு. அதில் வந்து இந்த பாட்டில் அந்த பாட்டு பிளாஸ்டிக்கு, இரும்பு, எஃகு இதுன்னு சொல்லி அலுமினியம், இப்போ வந்து வெங்காயம் அப்படிலாம் வந்துருச்சு, பித்தாளையெல்லாம் வந்துருச்சு. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் சுரக்கா கூடு தான். அந்த சுரக்கா கூட்டில் தான் தண்ணி எடுத்துகிட்டு போய் குடிச்சிட்டாங்க. அது வந்து பாரம்பரியம். இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம வந்து என்னென்னா பழையன கழிதலும் புதுவென புகுதலும் மாதிரி நம்ம மறுபடியும் பழைய நிலைக்கு தான் வந்துட்டு இருக்கோம். இந்த புதுமைக்கு போனவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த சுகர் பேஷண்ட் ஆகி உடல் அவங்க பாதிக்கப்பட்டு இப்போ மறுபடியும் பழைய நிலைக்கு தான் வர்றாங்க. பழைய கஞ்சி சாப்பிட்ணும், கூழு சாப்பிட்ணும், சின்ன வெங்காயம் கடிச்சு சாப்பிடணும், பச்சை மிளகாய் கடிச்சு சாப்பிடணும் அப்படின்னு பழைய நிலைக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு அறிவியல் மாற்றம் தான்.
என்னதான் அறிவியல் வளர்ந்துருந்தா கூட இந்த பழமையில் இருக்கக்கூடிய சக்தி புதுமையில் இருக்கக்கூடிய அறிவியலுக்கு இல்லை. மற்றதெல்லாம் கொடுத்துருக்கலாம், கேமரா கொடுத்துருக்கலாம், சேட்டலைட்டை கொடுத்துருக்கலாம், மற்றபடி அறிவியல் புரட்சியை கூட ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் வெண்மை புரட்சியும் பசுமை புரட்சியும் இன்னும் ஏற்படுத்த முடியவில்லை அறிவியலால். அதை ஏற்படுத்தக்கூடிய ஒரே பக்குவம் யார்கிட்ட இருந்துச்சுன்னா பழங்குடி மக்கள்கிட்ட தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க தான் வந்து நீங்கள் சொன்ன நஞ்சு இல்லாத பயிர்கள் வந்து உருவாக்கி உணவை வந்து மக்களுக்கு வந்து சத்துள்ளதாகவும் அதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய உணவாகவும் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கான உலக பழங்குடி தின இந்த நாளில் வருகின்ற ஆகஸ்ட் 9 தமிழ்நாடு அரசாங்கம், இதற்கு முந்தைய இருந்த அரசாங்கத்தை பற்றி நம்ம குறை சொல்றதுல எந்த ஒரு நியாயமும் கிடையாது. ஆனால் வருகின்ற இந்த இப்போ ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழக வெற்றி கழக அரசாங்கம் இந்த பழங்குடி மக்களை போற்ற வேண்டும், அவர்களுடைய புகழாரத்தை எடுத்து செல்ல வேண்டும், மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லணும்னு நினச்சா அவருக்கான அடையாளத்தை உருவாக்கி இருக்கணும். ஆனால் அதை உருவாக்கலை, இன்னைக்கு வரைக்கும் உருவாக்கலை. இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த பழங்குடி தின விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா சமவெளி பகுதியில் தான் அதிகமான பழங்குடி வசிக்கிறாங்க. காரணம் என்னன்னா மருத்துவம், கல்வி, பொருளாதாரம், இந்த 3 வந்து சமவெளி பகுதியில் தான் அந்த மக்களுக்கு தெளிவாக கிடைக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, எதுக்கெடுத்தாலும் இந்த அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகளையும் அரசியல் இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் நேராக ஊட்டிக்கு எடுத்துட்டு போயிடறாங்க. ஊட்டியில் மட்டுமே பழங்குடி கிடையாது, ஊட்டியில் 6 பழங்குடி இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. பழங்குடி பட்டியலில் இருக்கக்கூடிய 6 பழங்குடிகள் ஊட்டியில் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சமவெளி பகுதியில் 18 பழங்குடி இருக்கான். இப்போ நம்ம பேசியிருக்க இதே சென்னையில் 18 பழங்குடி இருக்காங்க. காட்டு நாயக்கர் இருக்காங்க, இருளர் இருக்காங்க, குருமன்ஸ் இருக்காங்க, மலைக்கோரவன் இருக்காங்க, நரிக்காரங்க இருக்காங்க. இவங்களாம் பழங்குடியாக தெரியலையா அந்த அரசு அதிகாரிகளுக்கு? இது என்னன்னா இந்த மக்களை வந்து மடைமாற்றம் பண்ணுறது. மக்களை மட்டும் கிடையாதுங்க, ஒட்டுமொத்த அரசியல் இருக்கக்கூடிய தலைவர்களையும் மடைமாற்றம் பண்ணக்கூடிய வேலையை பண்ணுறாங்க. நீங்கள் எதை ஊட்டியில் போய் பண்ணுற பழங்குடி தினத்தை? ஏன் இங்கே கொண்டாட வந்தானே, இங்கே ஆளே இல்லையா? உங்களுடைய அரசாங்கத்துக்கு உட்பட்டு தானே இந்த பழங்குடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள ஒன்றிணைக்கக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இல்லையா? ஏன் ஊட்டிக்கு ஓடுறீங்க? எதுக்கு எடுத்தாலும் ஏன் ஊட்டிக்கு போகிறீங்க? இங்கே தாங்க அதிகமாக இருக்கான். அதே மாதிரி இவங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த அரசு அதிகாரிகளுக்கு இது மிகப்பெரிய அரசியல் முதிர்ச்சி இல்லாத தன்மை, முற்போக்கு சிந்தனை. முதிர்ச்சி இல்லாத தன்மை, முற்போக்கு சிந்தனை. இவங்களுடைய எண்ணங்கள் என்னன்னா, எடுத்துகிட்டு போய் பழங்குடியை வந்து ஊட்டியில் இருக்கான், கொடைக்கானலில் இருக்கான், ஏலகிரியில் இருக்கான், கல்வராயன் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. அவங்களும் பழங்குடி தான், இல்லைன்னு சொல்லலை, அது மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதிகப்படியான பழங்குடிகள் சமூகம் 37 பிரிவில் இருக்காங்களே, அதில் 18% பேர் வந்து சமவெளி பகுதியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கான், மலைப்பகுதியில் வாழலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஊட்டியில் போயிட்டு ஒரு சர்வே பண்ணேன். அந்த சர்வே பண்ணுற பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 குடும்பங்கள், பழங்குடி சமூகத்தை சேர்ந்த 5000 குடும்பங்கள் சமவெளி பகுதிக்கு வந்துருச்சு. கீழே இருக்கக்கூடிய கோயம்புத்தூருக்கும் திருப்பூருக்கும் ஈரோடுக்கும் சேலத்துக்கும் போயிட்டாங்க. 5000 குடும்பம், 5000 பேர் நபர்கள் கிடையாது, 5000 குடும்பம். அந்த 5000 குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் 5 ஓட்டுனா கூட எத்தனை 1000 ஓட்டு ஸ்பிரிட் ஆயிருக்கு. இதெல்லாம் யாருமே பார்க்கறது கிடையாது. அது அவங்களுடைய தேவைங்க சார். இது என்னன்னா, என்ன காட்டுக்குள்ளே இருந்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? வாழ்வாதாரத்துக்கு நான் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். இன்னைக்கு தேவைக்கு ஒரு சராசரி மனுஷனுக்கு 1000 ரூபா ஒரு நாளைக்கு இருந்தால் மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கை முழுமை அடையும். அது கம்மியாக அவன் சம்பாதிச்சானா முழுமை அடையாது. இன்னைக்கு இருக்கிற அரிசி விலை கிலோ 75 ரூபா ஒரு கிலோ அரிசி. பருப்பு விலை என்னன்றது எல்லாத்துக்கும் தெரியும், நான் சொல்லணும் அவசியமே கிடையாது. அப்போ சாதாரண ஒரு அரிசி பருப்பு வாங்குறதா இருந்தால் கூட ஒரு சராசரி மனுஷனுக்கு 150 ரூபா நீங்கள் தேவைப்படுது. நல்ல சோறுலாம் சாப்பிட வேணாம், வெறும் அரிசி பருப்பு வாங்கி சமைச்சு சாப்பிடுறது 150 ரூபா ஆகும். கேஷ் விலை என்ன ஆயிடுச்சு, போக்குவரத்து இருக்கு. சாதாரண ஒரு டீ இன்னைக்கு 15 ஆகி போச்சு. சம்பந்தமே இல்லாமல் டீசல் விலை ஏற்றுனா, பெட்ரோல் விலை ஏற்றுனானுங்க, கேஸு தட்டுப்பாடை உருவாக்குனானுங்க. அதை சாதகமாக பயன்படுத்திட்டு ஒட்டுமொத்த ஹோட்டல் தொழிலையும் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டான். யாராவது கேள்வி கேட்டோமா? இப்போ 10 ரூபா வித்த டீ 5 ரூபாய்க்கு விற்கிறியாப்பா, என்னப்பா மனசாட்சியே இல்லையாப்பா? யாராவது கேட்குறோமா? 5 ரூபாய்க்கு விற்று இட்லி இன்னைக்கு 15 ரூபா, யாராவது கேள்வி கேட்குறோமா? அரசாங்கம் தான் கேள்வி கேட்குதா? ஏப்பா விலையை வருத்து, நீங்கள் யாரை கட்டு வைத்துன்னு கேட்குதா? இதுதான் அரசியல். இந்த அரசியல் தெரியாமல் தான் பழங்குடி மக்கள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க மலைப்பகுதியில். அப்போ அந்த 5000 குடும்பமும் தான் தேவைன்னு ஒன்று இருக்குல்ல, மருத்துவம்னு ஒன்று இருக்குல்ல, முக்கியமாக பொருளாதாரம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்காகத்தான் மாவட்டத்துக்கு வந்தான். ஸ்பிரிட் ஆகி வெளி மாவட்டத்துக்கு வந்தான். அவனை நீ பழங்குடி இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நான் காட்டுக்குள்ளே 15 வருஷம் இருக்கேன் சார். 15 வருஷம் இருந்ததுக்கப்புறம் என்னால் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. தொழில் இல்லை, வருமானம் இல்லை, நல்ல மருத்துவ வசதி இல்லை, பொருளாதாரம் இல்லை, கல்வி சுத்தமாக கிடைக்காது. கிலோமீட்டர் கணக்கில் நான் போய் படிக்கணும். அப்போ நான் எனக்கு தேவையான இடத்துக்கு நான்
இடமாற்றமாகிறது சராசரி விஷயம் தானே. அப்படி வரப்போ நான் பழங்குடி ஆக முடியாதா? இருக்கக்கூடாதா? இல்லை இருக்கிறதுக்கு எனக்கு அந்த தகுதி இல்லையா? இது யார் நிர்ணயம் பண்ணுறான்? அரசு அதிகாரி. இது எவ்வளோ பெரிய முற்போக்கான சிந்தனை இது. இதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதே மாதிரி இடஒதுக்கீடு என்பது எல்லா மக்களுக்கும் தேவையான ஒன்று தான். இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தான் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பட்ஜெட்டை ஒதுக்குறீங்க. அப்போ பட்ஜெட் ஒதுக்குறப்ப இடஒதுக்கீட்டில் எத்தனை சதவீதம் மக்கள் படிக்கிறாங்கன்றத உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அரசு அதிகாரிக்கு தெரியும். நீங்கள் தானே அவங்களுக்கு எழுதி கொடுக்கணும். அமைச்சருக்கு 10 லட்சம் பேர் படிக்கிறான் சார் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில். அப்பா வந்து 8வது படிக்கிறவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்றீங்க, +2 படிக்கிறவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்றீங்க, காலேஜ் போகிறதுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்றீங்க. இது எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் போச்ச பட்ஜெட்டு இவங்களுக்கு ஈக்குவல் ஆகுமா? இவங்களுக்கு போய் சேருமா? இதில் இடைத்தரகர்கள் நான் சொல்லணும் அவசியம் கிடையாது. அது சொன்னோம்னா அரசியல் ஆயிரும். இடைத்தரகர் பண்ணுற வேலை, அரசு அதிகாரிகள் செய்கிற வேலை. இன்னைக்கு அரசாங்கம் லஞ்சம் இல்லாத அரசாங்கமாக இயங்கிக்கிட்டு இருக்கு, இயங்கவும் போகுது. ஆனால் இந்த மாதிரி குளறுபடிகள் இன்னும் இருந்துக்கிட்டு தானே இருக்குது, இப்போ இருந்துக்கிட்டு தானே இருக்குது. இது யார் நிவர்த்தி பண்ண போகிறாங்க? இதுதான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதான் பதில். இது எனக்கு தெரிந்து இந்த பட்ஜெட் பட்டியல் சமூகத்துக்கும் பழங்குடி சமூகத்துக்கும் கண்துடைப்பு நாடகம் தான். இவங்களுக்கு முழுமையாக சென்று சேராது. நீங்கள் மக்கள் தொகை அடிப்படையிலே நீங்கள் அந்த பட்ஜெட்டை உருவாக்கலை. ஏதோ பொதுவாக அரசு அதிகாரிகள் சொல்லக்கூடிய சர்வேப்படி தான் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இல்லையே மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணலை. அப்போ பண்ணாத போது எப்படி உங்களுக்கு அது சாதகமாக அமையும் நீங்கள் நினைக்கிறீங்க? 100% கிடையாது. இப்போ இந்த வேளாண் பட்ஜெட்டில் வந்து நீர்ப்பாசனத்துக்கான நிதி வந்து ஒதுக்கவே இல்லை, அதை பற்றி பேசவே இல்லை. இப்போ பயிர்கள் வந்து நீரை நம்பி இருக்கும்போது நீர்ப்பாசனத்துக்கான நிதியே இல்லை, அதுக்கான வரவே இல்லைங்கும்போது இந்த பட்ஜெட் ஒரு மாதிரி மேல் பார்வையாகவே இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்விகளை எழுப்புது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் மேல் பார்வை தான் நீங்கள் சொல்றதான். அதாவது அடிப்படை தேவை என்ன? விவசாயத்துக்கு தண்ணி, 2வது மின்சாரம். தண்ணி எதில் வருது? ரெண்டுமே ஒன்று தான். தண்ணியிலேருந்து தான் மின்சாரத்தை எடுக்கிறான். அந்த மின்சாரத்தை வச்சு தான் விவசாயம் பண்ணுறாங்க. அப்போ ரெண்டும் ஒன்று தான். இதில் பெருசாக ஒன்றும் இப்போ இதில் மாற்றம்லாம் இல்லை, ரெண்டும் ஒன்று தான். பட் ஆனால் என்ன ஒன்றுனா விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீர் இன்றைக்கி மேகதாது பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அது எதோ நல்ல விஷயம். முதலமைச்சரோட நல்ல எண்ணமா என்னன்னு தெரியல, நல்ல மனசா என்னன்னு தெரியல. அவர் போகிறதுக்கு முன்னாடியே தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இது எல்லா காலகட்டத்திலையும் நடக்குமா? இது எல்லா காலகட்டத்திலும் சாத்தியப்படுமா? இது நான் சார்ந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் கூட சொன்னாங்க, எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டோட நலன் தான் ரொம்ப முக்கியம், கர்நாடகா வந்து நாங்கள் எதிர்க்கத்தான் செய்வோம் அப்படின்னாங்க. நல்ல விஷயம், வரவேற்கிறோம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அங்கேயும் காங்கிரஸ் தானே. அதே தான், அங்கேயும் காங்கிரஸ் தான். அதை தான் சொல்கிறேன். நல்ல விஷயம் தான், மாற்றது இல்லை, நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அது பொதுமக்கள் பார்வைக்கு போகிறப்ப, எதிர்கட்சிகளுடைய பார்வைக்கு போகிறப்ப குற்றவாளி யாரு? காங்கிரஸ் தான். எங்களை சுத்தினால காங்கிரஸ்ல வந்து நிற்கிறீங்க. அது எங்களுடைய பாதிப்பு கிடையாது. எடியூரப்பா இருந்தாரு, இப்போ பிஜேபி ஆட்சியில் இருந்துச்சு, பிஜேபிக்காரர் சொல்லியிருக்கலாமா, ஏன் சொல்லலை? மறுத்துட்டாங்களே. 2வது இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நிறைய பேர் சொல்ல மறக்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்லணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த நீர் மேலாண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா, காவிரி மேலாண்மை குழுவில் பார்த்தீங்கன்னா பிரதமருடைய தலையீடு 100% இருக்குது. இல்லைன்னா யாரும் மறக்க முடியாது, 100% இருக்குது. அவர் என்ன பண்ணணும்னா அவருடைய நாலேஜுக்கு தான் போகும், அவருடைய நேரடி பார்வைக்கு தான் போகும். இப்போ மேகதாது அணை கட்டுறதா இருந்தால் கூட, கர்நாடக அரசு கட்டுறதா இருந்தால் கூட, பிரதமருடைய நேரடி கவனத்துக்கு போகும்போது பிரதமர் தான் தடுத்து நிற்பாட்டணும். காங்கிரஸ்காரன் தடுத்து நிற்பாட்டணும் அவசியமே கிடையாது, துளியளவு கூட கிடையாது. இங்கே இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. பிஜேபி தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறதுக்கு இந்த மேகதாதை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்துது. இது தவறான ஒரு கண்ணோட்டம். நீங்கள் என்ன பண்ணணும்னா பிரதமரை போய் நீங்கள் வலியுறுத்துங்க. நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க, மத்தியில் பிரதமரை வலியுறுத்துங்க. நம்ம நாயந்திரன் போய் சொல்லட்டும், எல்முருகன் போய் சொல்லட்டும். பிரதமரை வலியுறுத்தினா பிரதமர் வந்து கர்நாடக அரசு சொல்லுவார், கர்நாடக அரசு காங்கிரஸ் தானே சார். காங்கிரஸ் இருந்தா கூட அவர் சொன்னா தானே சார் கட்ட போறாங்க. பிரதமர் வந்து நீங்க வந்து மேகதாது அணை கட்டக்கூடாதுங்க, அதனால 2 மாநிலத்துக்கும் பிரச்சனை உருவாகும், அதனால அது அந்த ப்ராஜெக்டை நுப்பாட்டுங்கன்னு சொல்லி, அந்த ப்ராஜெக்டுக்கு நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி வலியுறுத்தக்கூடிய எல்லா அதிகாரமும் பிரதமர் கையில தானே இருக்கு. நீ நுப்பாட்டு, நீ போய் அங்கே வலியுறுத்து. அதை விட்டுட்டு நீங்கள் எப்படி ராகுல் காந்தியை போய் கேளுங்க, இவர் அண்ணன் மாணிக்கத்தாவரை போய் கேளுங்கன்றீங்க. இதெல்லாம் ஒரு குழந்தைத்தனமா இல்லை? கேட்கறது கேட்போம். இல்லை, உங்க கையில அதிகாரம் இருக்கு, பேசினா முடிஞ்சிடும் சார். உங்க கையில அதிகாரம் இருக்கு, நீங்க சொல்லுங்க. காவிரி மேலாண்மை யார் கையில இருக்கு? மத்திய அரசு கையில தானே இருக்கு. நீங்க போய் சொல்லுங்க. அதை பத்தி நீங்க வந்து கோர்ட் ஆர்டரை மதிக்கணும், மக்களுடைய எண்ணங்களை மதிக்கணும், விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு நீங்கள் இது கொடுக்கணும், அங்கீகாரம் கொடுக்கணும். நீங்கள் மேகதாது அணையை கட்டக்கூடாது, அதை வந்து 2 மாநிலத்துக்குமான பிரிவினையை உருவாக்குன்றத நீங்கள் தான் சார் போய் சொல்லணும்.
நீங்கள் தானே நடுநிலையாளர், பிரதமர் தானே, அவர் தானே கையெழுத்து போடணும். அவர் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லட்டும். அதை போய் வலியுறுத்தட்டுமே பிஜேபி தமிழ்நாட்டில் இருக்க தலைவர்கள். அதை விட்டுட்டு எதுக்கு எப்போ பார்த்தாலும் காங்கிரஸ் காங்கிரஸ் காங்கிரஸ்ன்னு காங்கிரஸுக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம்? அங்கே இருக்கிறவரும் காங்கிரஸ் ஆட்சி தான், இங்கேயும் காங்கிரஸ்காரங்க தான் இருக்கும். விவசாயியில் எத்தனை காங்கிரஸ்கார விவசாயி இருக்க மாட்டாங்களா? இருக்காங்கல்ல. பிஜேபிக்காரங்க இருப்பாங்கல்ல, விசிகாரங்க இருப்பாங்கல்ல, திமுக காரங்க இருப்பாங்கல்ல, அதிமுக காரங்க இருப்பாங்கல்ல. இப்போ அவங்களுக்குலாம் தெரியாதா? அவங்க கட்சிக்காரங்கிட்ட போய் சொல்லட்டுமே. முக்கியமாக நான் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை விட்டார், ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு அறிக்கை விட்டார். சரி, ஓகே, நீங்கள் புத்திசாலி தான், நீங்கள் அறிவாளி தான், நாங்கள் ஏற்றுக்கிறோம், நீங்கள் ஒரு பெரிய டாக்டரு, நீங்கள் என்டிஏ கூட்டணியில் தானே இருக்கீங்க, என்டிஏ கூட்டணியில் தானே இருக்கீங்க. போங்க பிரதமர்கிட்ட போய் சொல்லுங்கள், மேகதாதுல அணை கட்டக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் ஸ்டே போடுங்க சார், நீங்கள் கையெழுத்து போடக்கூடாது பிரதமர் ஐயா அப்படின்னு சொல்லி சொல்லட்டும். அதை விட்டு காங்கிரஸ்காரன் இதுக்கு நோண்டி பார்க்குறீங்க. காங்கிரஸுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருந்துச்சு? இது காங்கிரஸ்காரங்கள் வந்து சும்மா இருக்கிற சங்க ஊதி கட்ட ஆண்டின்ற மாதிரி அவங்க முதுக சொரிஞ்சு விட்றாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து. நாங்கள் எங்கள் அமைதியாக எங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு எங்கள் அரசியலத்தை நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அதை விட்டுட்டு சும்மா எப்போ பார்த்தாலும் காங்கிரஸ் காங்கிரஸ் காங்கிரஸ்னால் காங்கிரஸ் தான் இருக்குது இல்லைன்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி எடியூரப்பா இருந்தார் பிஜேபியில், அப்போ நீங்கள் வலியுறுத்தி இருக்கலாம்ல. அன்றைக்கி இங்கே டிஎம்கே தானே ஆண்டுட்டு இருந்துச்சு, ஏடிஎம்கே தானே ஆண்டுட்டு இருந்துச்சு. அன்றைக்கி நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன் சொல்ல மாட்டேறீங்க? காங்கிரஸ்காரன் வந்தவன் மட்டும் காங்கிரஸ் தான் பொறுப்பு, காங்கிரஸ் தான் பொறுப்புனா பிஜேபி ஆண்டிருக்கப்ப பிஜேபி தானே பொறுப்பு. பிஜேபியில் நீங்கள் தானே இருந்தீங்க. அன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க, அண்ணாமலை இருந்தார், போய் சொல்லட்டுனேன். அப்போ பிஜேபியும் காங்கிரஸும் ஒன்றுன்றீங்களா? எப்படி அவங்களும் பண்ண மாட்டாங்க, நீங்களும் பண்ண மாட்டீங்கன்னா ரெண்டும் ஒன்று தானே? அது எப்படிங்க எங்களை சொல்றீங்க? நாங்கள் வந்து பண்ண மாட்டோன்றதுக்கு எங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அது வரல. அது மாநிலம் வேற, ஸ்டேட் கவர்மெண்ட் உங்களுக்கு மாநிலம் வேற. நல்லா புரிஞ்சுங்க, மாநிலத்தோடைய நலன் கருதி தான் ஒரு அரசாங்கமும் முடிவு எடுக்கும். இன்னைக்கு நான் தமிழ்நாட்டில் இருந்துட்டு நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நான் தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு நான் அமைச்சராக இருந்தால் கூட நான் சம்மந்தப்பட்ட மாநிலத்துக்கான அமைச்சராக தான் நான் செயல்பட முடியும். நான் வந்து கர்நாடகத்துக்காரன், நான் கேரளாக்காரன், நான் ஆந்திராக்காரன், நான் ஆந்திரா மக்களுக்கு நலங்கிறது தான் முடிவெடுப்பேன்னு சொன்னால் அது முட்டாள்தனமாக இருக்கும் சார். கேட்கறதுக்கேவா? இப்போ அதே தானே பிஜேபி இருந்தாலும் அவங்க மாநிலத்துக்கான முடிவு தான் எடுக்க முடியும். பிஜேபியாக இருந்தாலும் எடுக்கட்டும் தான் சொல்றேன். நாங்க எடுக்க வேணாம்னு சொல்லியா? அதிகாரம் உங்க கையில தானங்க இருக்கு. அப்ப பிஜேபி சொல்றது சார், அதிகாரம் அதிகாரம் உங்க கையில இருக்கு. அதிகாரம் உங்க கையில இருக்கு. மேகதாது அணை கட்டணும் கட்ட வேணான்றதுக்கு நிர்ணயிக்கக்கூடிய சக்தி யாருன்னா பிரதமர் தான். நீங்க பிரதமரை வலியுறுத்துங்க, எங்களை வந்து கேட்குறீங்க. எங்களை கேட்கணும் அவசியமே கிடையாது. பிரதமர் வலியுறுத்துங்க, அவர் சொல்லிட்டு போறாரு வேணும் வேணான்றத. இது அரசியல் ஆகக்கூடாது. இது வந்து பொதுமக்கள் பிரச்சனை, முக்கியமா விவசாயிகளுடைய எதிர்காலம். விவசாயிகளுடைய எதிர்காலம்னா விவசாயிகளுடைய பிரச்சனை. இன்னைக்கு வந்து அரிசி விலை 75 ரூபா விற்கிது, நாளைக்கு 100 ரூபாய்க்கு விற்றா கூட நம்ம வாங்கி சாப்பிட்டு ஆகணும். சாப்பிட மாட்டோம்னா சொல்ல முடியாது, பட்னியாக கிடக்க முடியாது. புரியுதுங்களா? இன்னைக்கு 4 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு முக்கியமான செய்தியை சொல்லணுன்ட்டு இருந்தேன். நல்ல அந்த செய்தியை உண்மையில நான் பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். இலவச அரிசி போடுது அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம். இப்போ இருக்க அரசாங்கத்தை பற்றி தயவுசெய்து நீங்கள் மனசில் வச்சுக்கிற வேண்டாம். இந்த அரசாங்கத்துக்கும் நான் சொல்லக்கூடிய செய்திக்கும் துளி அளவு கூட சம்மந்தம் கிடையாது. இலவச வேட்டி சேலை கொடுத்தாங்க, இலவச அரிசி போட்டாங்க. இலவச அரிசியையும் இலவச வேட்டி சேலையும் தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் முழுமையாக பயன்படுத்தினாங்கன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள், நினைக்கிறீங்களா? இல்லை. அதிகபட்சமாக பக்கத்து மாநிலத்துக்காரன் தான் அதை பயன்படுத்திட்டு இருக்கான். இங்கேருந்து ரேஷன் அரிசி கேரளாவுக்கு கடத்தப்படுது, ஆந்திரா கடத்தப்படுதுன்னு சொல்லி செய்தியை பார்க்கணும் பேப்பரில். நம்ம சாப்பிட்றதுக்கு அச்சப்படக்கூடிய, நம்ம சாப்பிட்றதுக்கு தகுதியே இல்லாத அரிசி அரசாங்கம் கொடுக்குதுன்னு சொல்லி அரசாங்கம் போட்டுச்சு ஒரு அரிசியை. அந்த அரிசி இப்பவும் போட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த அரிசியை வந்து அதிகபட்சமாக எங்கள் கிராம பகுதியில் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு அவிச்சு கொட்டுறாங்க, கோழிகளுக்கு தீவனமாக பயன்படுத்துகிறாங்க. மற்றபடி இன்னும் சொல்லப்போனால் அதை விட வார்த்தையை சொல்லவே முடியாது. பன்றிக்கு போகக்கூடிய அரிசியில் முக்கியமான பங்கு இருக்கிறது வந்து நெரசன் அரிசி தான். பன்றி வளர்க்குறாங்கல்ல, வெள்ளைப்பன்றி கருப்பு பன்றிலாம் வளர்க்குறாங்கல்ல, அந்த பன்றிகளுக்கு வடித்து கொட்டக்கூடிய அரிசிகளில் முக்கியமான பங்கு எடுக்கிறது ரேஷன் அரிசி. இதைத்தான் மனுஷனும் சாப்பிட்டுருக்கான். அன்னைக்கு மனுஷனும் சாப்பிட சொல்கிறாங்க. இந்த அரிசியை தான் பக்கத்து மாநிலமான கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் கடத்துறான்னு சொல்லி ஒரு தடவையும் ட்ரெயினில் பிடிச்சிட்டாங்க. இத்தனை மூட்டை கிடச்சிச்சு, அத்தனை மூட்டை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி நியூஸில் நமக்கு பார்க்குறோம்ல. அதே மாதிரி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு சகாயம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார். தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய வேட்டி சேலைகள் அண்டை மாநிலமான கேரளாவில் வந்து நமக்கு இலவசமாக கொடுத்த சேலை, நல்லா கேட்டீங்க, இலவசமாக கொடுக்கப்பட்ட வேட்டி சேலை அங்கே பணத்துக்கு விற்க பண்ணுறான் கவர்மெண்ட் முத்திரையோட. எங்கே? திருவனந்தபுரத்தில்
பத்மநாப கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோயிலுக்குள்ளே உள்ளே போகிறதா இருந்தால் நான் இப்போ பேண்ட் ஷர்ட்டை உள்ளே போனேன்னா அந்த பேண்ட் ஷர்ட்டை கழட்டிட்டு வேட்டி துண்டோட தான் உள்ளே போனோம். அப்போ அந்த வேட்டியை நம்ம அந்த கடையில் போய் பக்கத்தில் இருக்க கேரளா மக்கள் வச்சிருக்கக்கூடிய கடையில் போய் வாங்கினீங்கன்னா தமிழ்நாடு முத்திரை குத்தினப்பட்ட வேட்டி தான் நமக்கு கொடுக்குறான். எவ்வளோக்கு? 150 ரூபா. ஒரு வேட்டி 150 ரூபா சார். இங்கே இலவசமாக கொடுக்கக்கூடிய வேட்டி கேரளாவில் 150 ரூபாய்க்கு விலைக்கு போகுது. எப்படி போகுது? அதிகாரிக்கு தெரியாமல் இருக்குமா? சொல்லுங்கள். எந்த ஊழல் நம்ம வந்துட்டு இருக்கோம்? இப்போ உண்மையிலே அந்த ஒரு விஷயத்தில் வந்து கனிம வளங்களை பாதுகாக்கின்றதுக்காக இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை முன்னெடுத்திருக்கு. கனிம வளத்தை வந்து வெளி மாநிலங்களுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை போட்டிருக்கு. அது உண்மையிலே மிகப்பெரிய வரவேற்பு. ஏன்னா நம்மளுடைய கனிம வளம் முக்கியமாக சுரண்டப்பட்டிருக்கு. ஆனால் போயிட்டே தானே இருக்கு. இல்லையே, இப்போ நிப்பாட்டிட்டாங்களே. இல்லை போயிட்டே இருக்கு. வீடியோ இருக்கு. இப்போ போயிட்டு இருக்கா? இப்போ போய்கிட்டு இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி போயிருக்க வீடியோ இருக்கு. எந்த மாவட்டத்திலிருந்து போகுது? கன்னியாகுமரி டு கேரளா போகுது. வீடியோ இருக்கு. நான் இந்த இன்டர்வியூல நான் போடுறேன் வீடியோ. அப்படியா? ஆமாம். என்னங்க அப்போ மக்களை ஏமாத்துற வேலையா? அவ்வளோதான். எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. நான் உண்மையில அதை ரொம்ப மிகப்பெரிய வரவேற்பு பண்ணேன். இல்ல தற்காலிக தடை தான் போட்டிருந்தாங்க. தற்காலிக தடையுமே கேரளா அரசு வந்து நீக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனா அது இல்லாம உள்ளூர் வழியா வண்டிகள் போயிட்டு தான் இருக்கு. அதே டாரஸ் அதே மாதிரியான கனிம வளங்கள் போயிட்டு தான் இருக்கு. இது எப்படிங்க ஏற்றுக்கிற முடியும்? இப்போ நான் வந்த பேச்சுக்கு, நான் வந்து சொல்ல வந்த செய்திக்கும் நீங்கள் சொல்கிற செய்திக்கும் என்னாலே மறுபடியும் பேசக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் அளவுக்குள்ள போயிட்டு இருக்கு. இல்லை நான் அந்த கண்ணோட்டத்தில் நான் பார்க்கல. நான் பார்க்குற கண்ணோட்டம் என்ன, இதை அரசியல்படுத்துகிறாங்க, அரசியலாக பார்க்குறாங்க. அதுதான் நான் என்னுடைய எதிர்ப்புடைய சாராம்சமே அதான். இதை வந்து அரசியலாக பார்க்காதீங்க, பொதுமக்களுடைய தேவையாக பாருங்கன்னு தான் நம்ம சொல்ல வர்றோம். அதை வந்து ஒரு 2 தேசிய கட்சிகளிடையும் இணக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து முட்டி மோதி எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படின்ற இதெல்லாம் இல்லாமல் பொதுமக்களோட நலன் கருதி தான் நீங்கள் முடிவெடுக்கணும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் குறை சொல்கிறதுனால யாருக்கு எந்த பிரயோஜனம் ஆக போகிறது கிடையாது. அதுதான் நான் முன்வைக்கக்கூடிய கருத்து. அதைத்தான் நான் இப்போ பிரதிபலிச்சுட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் நான் வரவேற்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன போது நீங்கள் கனிம வளம் போயிட்டுருக்குன்னு சொல்லும் போது நான் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு அந்த வார்த்தையை என்னால் தொடங்க முடியாது அடுத்து. ஆமாம், இது எப்படி நான் ஜீரணிக்க முடியும் என்னால்? சரி, அது அடுத்த கட்டம். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகும்போது இந்த வீடியோ வாயிலாகவும் நம்மளும் சொல்கிறது அதுதான். இப்படி ஒரு நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் வந்து கவனத்தில் எடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும்னு தான் நம்மளும் சொல்கிறோம். இல்லைப்பா, நீங்கள் சொல்கிற விஷயம் நல்ல விஷயம்தான். கண்டிப்பாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு போச்சுன்னா மறுபடியும் அதை நிப்பாட்டுறதுக்கான வேலைகளை அவங்க செய்வாங்கன்றது நான் எதிர்பார்க்குறேன். உண்மை நல்ல விஷயம்தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக பட்ஜெட் என்பது பட்டியல் சமூக மக்களுக்கும் பழங்குடி சமூக மக்களுக்கும் ஏற்றத்தை கொடுக்குமா என்பதால் ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கு. என்னுடைய தனிப்பட்ட கவனத்துக்கு உட்பட்டு. அதனால் வருகின்ற பட்ஜெட்டாவது இந்த மக்களுக்கு ஏற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பது இந்த நேர்காணல் வாயிலாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் நிதித்துறை அமைச்சருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோளாக கூறிக்கொண்டு என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.